வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டு நம்ம நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. புற்றுநோய் பற்றின ஒரு சில பொதுவான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது கேன்சர் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள்லாம் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை புற்றுநோய்கள் எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறது என்னன்னா நோய் கண்டறிதல் தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டா அதுக்கான சிகிச்சைகள்லையுமே தாமதம் ஏற்படும். அப்போ அந்த செல்கள் சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை பெற்றுவிடும் போது நம் உயிரையே பாதிக்கக்கூடியதாக மாறிடுது. ஸோ அதனால நம்ம ஒரு சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக புற்றுநோயை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமடைந்து கொள்ளலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது எடை குறைக்கிறதுக்கு உணவுகளை கலோரிகள் கம்மியாக எடுத்துக்கிட்டு டயட் மெயின்டைன் பண்ணி உடல் குறைக்கிறீங்கன்னா அதுதான் ஆரோக்கியமான முறை. நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே தானாக உங்களுடைய உடல் எடை குறைதுன்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்றது தான் அந்த அறிகுறி சுட்டி காட்டுது. அது கேன்சராக கூட இருக்கலாம். இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை அரிதிலும் அரிதாக இருக்கலாம். நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஏன்னா புற்றுநோய் இந்த மாதிரி வீக்கமாகவோ கட்டிகளாக தான் நமக்கு பரவும். அந்த செல்களே அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தான் இருக்கும். உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. அது என்ன ஏதுன்றது நீங்கள் செக் பண்ணுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது. அவங்க தான் அந்த கட்டி வெப்பம் காரணமாக வந்துச்சா அல்லது கொழுப்பு கட்டியா அல்லது கேன்சருக்காக அந்த கட்டிகள் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ நாமளே ஒரு அசம்ஷனுக்கு போகக்கூடாது. ஸோ நீங்கள் மருத்துவர் அணுகும் போது அந்த உடலில் வீக்கம் அல்லது கட்டிகள் ஏற்பட்டிருக்கிறது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது நமக்கே தெரியும். அது ஒரு பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக காய்ச்சல் வரும்போது, சளி பிடிக்கும் போது கூட நமக்கு இருமல் ஏற்படலாம். அது காமன் தான். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நாம் எதுலையுமே கவனமாக இருக்கணும் அப்படின்றதால அது சுவாச மண்டலத்தையே பாதிக்கும். அதனால் தொடர்ந்து இருமல் ஏற்படக்கூடிய பிரச்சனை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் உங்களுக்கு தொடர் இருமல் இருக்குது, இருமும்போது மூச்சு விடுதல் சிரமம் ஏற்படுது, ரத்தம் கலந்து வெளியேறுதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். உடனே மருத்துவரை அணுகி அது என்ன ஏதுன்றதை பார்த்துக்கோங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், கலர் சேஞ்ச் ஆகிறது, அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ மச்சம் மற்றும் மருவில் மாற்றம் ஏற்படுறதை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் நினைப்பாங்கன்னா சாதாரணமான ஒரு தோல் சார்ந்த பிரச்சனையை நினச்சிக்குவாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. இது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானே, அதாவது ஸ்கின் டிசீஸாக இருக்கக்கூடியதாக இருக்கா அல்லது ஸ்கின் கேன்சருக்கான சிம்டம்ஸாக தோல் புற்றுநோய்களுக்கான அறிகுறியாக இருக்கான்றதில் அவங்க உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவாங்க.
சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போகிறீங்க, அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை புறக்கணிக்கூடாது. அதுதான் குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இதெல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு அந்த சிறுநீரில் ரத்தம் கசியுது அப்படின்னாலே அது ஒரு டேஞ்சரஸ் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னா கழிவுகள் நம்மளுடைய சிறுநீர் மூலமாக வெளியேறும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும்தான் வெளியேறணும். மற்றபடி ரத்த செல்கள் எல்லாம் கசியக்கூடாது, அதாவது ரத்தம் வெளியேறக்கூடாது. அப்படி வெளியேறுதுன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். உடனே நம்ம அது என்னன்றதை பார்த்துடும். கிட்னி ஸ்டோனா, கிட்னி இன்ஃபெக்ஷனா, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. இல்லைனா இது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே நீங்கள் கவனிச்சிக்கணும். அது உடல் வலி உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சுன்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ நாம தான் எதுக்குமே கவனமாக இருக்கணும். அப்படின்றதால உடல்ல வலி ஏற்படுது அப்படின்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகும் போது சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வாரக்கணக்கில் மருந்து மாத்திரைகள் எடுத்தும் தூக்கம் நமக்கு ஓய்வு ஓரளவுக்கு ரெஸ்டா இருந்துமே உடல் வலி இருக்குன்னா நாம தான் கவனமாக இருக்கணும். அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நாம தான் செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அது இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. அரிதிலும் அரிதாக இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அசிடிட்டி அடிக்கடி உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்க. அல்சர் இருந்தாலுமே உங்களுக்கு அசிடிட்டி இருக்கும், தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படும். பட் நீங்க அது அல்சருக்காக இருக்கா, இல்லை ஏதாவது கேன்சர் இருக்கிறதால, உணவு குழாய் புற்றுநோய் எல்லாம் ஏதாவது வந்ததால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க வயிறு தொண்டை புற்றுநோய்க்காக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்க அணுக வேண்டியது நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிடும் போதே ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம், போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காதால உடல் வலிமை சரிய தொடங்கும். அப்ப நமக்கு நம்ம பேலன்ஸ் ஆகவே இருக்க மாட்டோம். போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து கிடைக்காதால நிறைய நோய்கள் பாசிபிலிட்டி நமக்கு உடனே நம்மை தாக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த உணவு உண்ணும் போது ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிறநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். ஸோ நீங்க தான் கவனமாக இருக்கணும். இப்போ இரவில் ஸ்வெட்டிங், நைட் ஸ்வெட்டிங் இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்க பயப்படக்கூடாதுங்க. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அறிகுறிகளை நீங்க உதாசீனப்படுத்தாம அதற்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புற்றுநோயில இப்ப ஏராளமான வகைகள் இருக்கு. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீர் புற்றுநோய், அதாவது சிறுநீர் சார்ந்த புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் நிறைய எல்லாத்துக்குமே டைப்பா நிறைய சிம்டம்ஸும் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகளும் இருக்கு. இப்போ நாம பார்த்த அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக புற்றுநோய் ஏற்படும் போது காமனா தெரியக்கூடிய சிம்டம்ஸ். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே மருத்துவரை சந்தித்து புற்றுநோயிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.